Hello friends, welcome to Blissful Life. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான பெர்ஃபெக்ட்டான குலோப் ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். குலோப் ஜாம் செய்யறதுக்கு ஆச்சி குலோப் ஜாம் மிக்சர் ஒன்று எடுத்துருக்கோம். அதை இப்போ தனியாக ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போது மிக்சர் பவுலில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி பிசைய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இது நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நிறைய வாட்டர் ஊற்றி பிசையாமல் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப தண்ணி ஆகிடும். இப்போ இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்ததும் இதில் ஒரு ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது சக்கரை பாகு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கிளாஸ் சுகர் எடுத்துக்கலாம். 2 கிளாஸ் சுகருக்கு 3 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு சக்கரை கரையிற வரைக்கும் கலக்கிக்கிட்டே இருக்கலாம். இது இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 20 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது கையில் எடுத்து பார்த்தோன்னா லைட்டாக பிசுன்னு ஆகணும். அந்த மாதிரி இருக்கும்போது இதில் ஒரு ஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி இதை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா இதை கையில் வச்சு ரோல் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாகவே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விரிசலே இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் தான் நம்ம எண்ணெயில் போடும்போது இது பிரிஞ்சு வராது. இதே மாதிரி விரிசலே இல்லாமல் எல்லா மாவையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தி பிசைய வேணாம். இந்த மாதிரி இதை சாஃப்டாகவே பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி விரிசலே இல்லாமல் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போது எல்லாம் பாலுமே செஞ்சு எடுத்தாச்சு. இதை எண்ணெயில் இல்லைன்னா நெய்யில் கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கிறோம். தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம செஞ்சு வச்சுருக்க பால்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பாலுமே ஆட் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு பக்கம் வெந்ததோ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இது ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது. ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். விரிசல் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்தால் சூப்பராக வரும். அழுத்தி பிசைஞ்சோன்னா உள்ளெல்லாம் நம்மளுக்கு சுகர் சிரப் போகாது. இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சு எடுத்தோன்னா நம்மளுக்கு உள்ளெல்லாம் சுகர் சிரப் போயிட்டு குலோப் ஜாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கலர் வந்துடுச்சு. இன்னும் டார்க்காக ப்ரௌன் கலரில் ஆனதும் இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் இருக்கும்போதே இதை வெளியில் எடுத்துடலாம். இதோட டார்க்காக போயிடுச்சுன்னா ரொம்ப பிளாக் கலரில் ஆகிடும். இப்போ இதே மாதிரியே மற்ற இருக்க குலோப் ஜாமுன்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த குலோப் ஜாம் ரெசிபி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க சுகர் சிரப்பில் நம்ம செஞ்சு வச்சுருக்க குலோப் ஜாம் பால்ஸை ஆட் பண்ணிடலாம். இதை ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான குலோப் ஜாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சூப்பராக சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாவ், செம்ம சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. நம்மளோட குலோப் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.